தன்னுடைய சரீரத்தை தான் மறைச்சுட்டு இருக்காளே ஒழிய இன்றைக்கும் அவர் இருந்திருக்கார். நானே கண்கூட சூக்ஷ்ம தரிசனம் பண்ணினே பெரிய இந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கா. அப்படி பெரிய மன சந்தோஷப்பட்டு ஒரு இடத்துல நான் இங்க இருக்கேன்னு சொல்லி அவர் இருக்கணும்னா அந்த பெரியவாளை ஆசிரியிக்கிற அந்த குடும்பம். என்னோட பரம சிநேகிதர் வெங்கட்ரமணின்னு நானும் ஒரு இந்த ஆஞ்சநேயர் கோயில் நிர்மாண சமயத்துல வீதி வீதியா நடந்து போய் அதெல்லாம் கரளக்கல் அப்ப வீதி எல்லாம் இந்த சுவாமிக்காக திரவியத்தை திரட்டினவரையும் கூடவே இருந்தவர் அவர். அப்பேற்பட்டவனுடைய ஒரு சீமந்த புத்திரன் அந்த மகேஷ். இவன் ஒரு தபஸ்வி, உங்களுக்கு தெரியாது யாருக்குமே. இந்த மகேஷ் தோற்றம் லௌகிக்கமா இருக்கான்னு நினைக்கப்படாது. இவன் பாபநாசத்துல தாமிரபரணி ஆற்றங்கரை அங்க ஒரு மலையில உட்கார்ந்து தபஸ் பண்ணினவன். தபஸ் பண்ணி அந்த மந்திர சித்தி பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்கிட்ட இருக்கு. இது ரொம்ப பேருக்கு வெளியில தெரியாத ரகசியம். அதனால பரம பக்திமான். அவனுடைய தர்மபத்தினி, அவனுடைய தாயார், அவெல்லாம் பரம சாத்வீகமான ஒரு குடும்பத்துல சேர்ந்தவா. நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட ஒரு உத்கிருஷ்டமான குணநலன் படைச்ச ஒரு குடும்பத்துல இந்த மகேஷ் நீ என்ன ஆசிரியடா, நான் இங்க வந்து இருக்கேன்னு அவன் மனசுல தோணி ஆக்ஞை பண்ணி காஞ்சி மகா சுவாமிகள் இந்த இடத்துல வந்து இருந்திருக்கார். இது பிரத்யக்ஷம். இங்க வரக்கூடியவா நீங்க ஆத்மார்த்தமா என்ன நல்ல விஷயங்களை இங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த நல்ல காரியங்கள் அத்தனையும் சத்தியபூர்வமா பூர்த்தி ஆகும். இங்க வந்து இருக்காதீங்க, அதெல்லாம் நீங்க வெளியில வச்சுக்கணும். இங்க வந்தா மகா சுவாமிகள் இங்க பிரத்யக்ஷமா இருக்கார். அவரை சரணாகதி பண்ணுங்க, அவரை நமஸ்காரம் பண்ணுங்க. சுவாமிகளே, உங்க திருவடிகளை நான் மானசீகமா இருக்க பிடிச்சுன்னு விட்டேன். எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு சுவாமி, நீங்க தான் நிவர்த்தி பண்ணி வைக்கணும்னு ஆத்மார்த்தமாக நம்ம கிட்ட இருக்க முடியாத அந்த ஷட் அரிஷட் வர்க்க குணங்கள் அத்தனையும் விட்டுவிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு வருஷிக்க காத்துட்டு இருக்கார். அவர் வேற இல்ல, சாட்சாத் பரமேஸ்வரன் வேற இல்ல. பரமேஸ்வரனே அவதாரம் பண்ணி வந்திருக்கார். காஞ்சிபுரத்துல மடத்துல இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஒரு இடத்துல மாத்திரம் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தா போராது. என்னை யார் உண்மையான பக்தியோட ஆசிரியிச்சு என்ன சரணாகதி பண்ணியிருக்கானோ அந்த மகேஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இந்த கல்யாண மகால எனக்கு போறோம். நான் இங்க வந்து இருக்கேன்னு சொல்லி சுவாமி இங்க வந்து இருந்து பரமானுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இங்க வரக்கூடியவா ஏதோ வந்தோம் சுவாமிய பார்த்தோம் வேற கதைகளை பேசிட்டு இருக்காம ஆத்மார்த்தம் 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 சரணாகதி இது அவர்கிட்ட சமர்ப்பிங்கோ. அவர் அனுகிரகம் பண்ண காத்துட்டு இருக்கார். இத பிரத்யட்சமா நிறைய பேர் உணர்ந்திருக்கார். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் உணர்வு. இன்னும் அவர் நிறைய ஜனங்களை ஆஸ்திகால ஆக்கர்ஷிச்சு தன்னோட அனுகிரகத்தை பண்ண போற காலம் இன்னும் வந்துட்டே இருக்கு. அதனால எனக்கு இந்த கல்யாணமா லௌகிகமா கல்யாணங்கள் இதுக்கெல்லாம் விடுறத விட ஆச்சாரியானுடைய வாசஸ்தலமாகவே இது ஆயிட போறது. இது அவருடைய சித்தம் அப்படி. அதனால இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆச்சாரிய சுவாமிகளுடைய நம்ம மகா சுவாமிகளுடைய ஜெகத்குருவனுடைய பிரத்யக்ஷ பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகமானது இருந்துட்டு இருக்குங்கிறத தெரிவிச்சுண்டு எத்தனையோ ஜென்மாக்கள் நீங்க சுகிருதம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல உங்க சதாபிஷேக வைபவம் வந்து நடக்கணும்னு இருக்கு. அந்த தம்பதி அவ நடத்தி வச்சா. உத்தரோத்தரம் அந்த தம்பதி சிரஞ்சீவிகளா இருந்து இந்த குழந்தை அவன் மகேஷ் இவன் இத்தினூன்ல இருந்து எனக்கு தெரியும், பழகிருக்கேன். ரொம்ப ஆத்மார்த்தம். சத் விஷயங்களை தவிர வேற எதுவும் பேச மாட்டான். எத்தனையோ விஷயங்களை மகா சுவாமிகளை பத்தி எல்லாம் இவனோட பரமாறிட்டு இருக்கேன். அது ஆர்வமா கேட்டு இருப்பா. இவன் இவன் அப்பா இவன் அம்மாவெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு சாத்வீகமான தெய்வ பக்தி நிறைஞ்ச குடும்பம், பெரியவாளை சரணாகதி பண்ணின குடும்பம். அப்பேற்பட்ட மகேஷ் சிரஞ்சீவியாக இருந்து இந்த கைங்கரியத்தை எப்பவும் பண்ணிட்டு அவன் பரம ஸ்ரேயசோட இருந்துட்டு இருக்கணும்னு நம்ம ஜெகத்குருவ மனப்பூர்வமா அனந்த கோடி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சு ஆசீர்வாதம் பண்றேன். அவனுடைய தர்ம பத்னி, அவனுடைய குழந்தைகள் அத்தனை பேரும் பரம க்ஷேமமா சுபிட்சமா இருக்கணும்.
அவன் மனசு சுபிட்சமா இருக்கு. அதனால அவன் பண்ற காரியங்கள் அத்தனையும் சுபிட்சமா இருக்குங்கிறத தெரிவிச்சுட்டு எல்லாரும் அந்த குழந்தைக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க எல்லாரும் இங்க வந்து ஆச்சாரியால பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆச்சாரியார் பிரத்யட்ச சைத்தன்யத்தோட இருக்கா. நீங்க பக்தியோட வேறு விதமான சிந்தனை இல்லாமல் அவருக்கு முன்னால நின்னுட்டு அவரை பார்த்து பேசினால் உங்களோட பதிலுக்கு பேசுவார். ஆச்சாரியாலும் மாறி என்று சொல்லக்கூடிய ஒரு தலித் இனத்தை சேர்ந்த ஒரு பக்தனும் மானசீகமாக அந்த காஞ்சிபுரம் மடத்து வாசல்லையும் ஆச்சாரியால் உள்ளேயும் இருந்து பேசுகின்ற ஒரு வைபவம், ஒரு சம்பவம் இருக்கு. அது குழந்தைக்கு தெரியும். அடுத்த அனுஷ நட்சத்திரமோ இல்ல ஒரு சந்தர்ப்பம் வரைச்சு இங்க வந்து அந்த சமாச்சாரத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான சமாச்சாரம். அந்த தலித் மாறிங்கிறவன் உள்ள வரல. அவன் ஒரு அனுஷ்டானம் உள்ள வரப்படாது. பெரியவர், நான் ஒரு தலித் இனத்தை சேர்ந்தவன். வாசல்ல உட்கார்ந்து அவன் என்ன மனசுல நினைக்கிறானோ அது பெரியவாளுடைய மனசுல ஸ்பூரித்தமாகி அவனுக்கு பதில் சொல்லுவார். உள்ளே இருந்து அவன் தலையை ஆட்டின்றே கேட்டு இருப்பான், குந்திண்டு உட்கார்ந்து இருப்பான் மடத்து வாசல்ல. அதுல ஒரு ரகசியமான ஒரு விஷயம் நடந்தது. அது என்னங்கறத அடுத்த சந்தர்ப்பம் வரைச்சே சொல்றேன். இன்னைக்கு நாழியா எடுத்துங்கிறத தெரிவிச்சுட்டு இங்க வந்திருக்க முடியாத அத்தனை அசேஷ பக்த மகாஜனங்களுக்கும் எல்லாரும் கவலை இல்லாதவாளே லோகத்துல கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விசாரம் கவலை சுதந்திரன்னு தான் வந்துட்டு இருக்கோம். இது நாம ஜென்மாந்தரத்துல பண்ணின பாப புண்ணிய விசேஷம் இது. அதனால அந்த கவலையை போக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். இந்த ஆச்சாரியாளுக்கும் நம்ம ஆஞ்சநேய சுவாமிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பவத்தையும் நான் அடுத்த தடவை வரைச்சேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து நான் சொல்றேன். அதை இங்கே ஆச்சாரியால் இந்த இடத்தை தேடி வந்திருக்காருங்கிறதுக்கு இந்த ஆஞ்சநேயர் இங்க வரத்துக்கு மூல காரணமே நம்ம மகா சுவாமிகள் தான். அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அதையும் அடுத்த தடவை சொல்றேங்கிறத தெரிவிச்சுட்டு இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் பரமக்ஷேமமாக சௌக்கியமா இருந்துட்டு இருக்கணும். உங்க குடும்பங்கள்ல நித்திய கல்யாணமே சமிருத்தியா நடந்துட்டு யாரும் மனோவிச்சாரப்படாமல் ஆச்சாரியாளுடைய பரம அனுகிரகத்தினாலே நீங்க எப்பவும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கணும். மகாலட்சுமியினுடைய ஒரு கிருபையானது நீங்க இந்த ஆச்சாரியால தரிசனம் பண்ணி விட்டாலே உங்களுக்கு வருஷிக்க ஆரம்பிக்கும். ஒரு குறைவும் வராது. அதனால எங்க ரமேஷனுடைய குடும்பம் பரமக்ஷேமமா இருக்கணும். இந்த நங்கநல்லூர் பரமக்ஷேமமா இருக்கணும். அதுல இருக்கிற நீங்க அத்தனை பேரும் க்ஷேமமா இருக்கணும். இந்த லோகம் க்ஷேமமா இருக்கணும். இந்த லோகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்கும் அவனுக்கு உரிய ஆகாரங்கள் அப்பப்ப கிடைக்கணும். எல்லாரும் பரஸ்பரம் அந்யோன்ய பாவத்தோட இருக்கணும். இதைத்தான் ஆச்சாரியால் சொல்லிட்டு இருப்பா. அதை நான் சொல்லி அந்த ஆச்சாரியாளுடைய திருவடிக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சு விட்டு, இதுதான் நான் இன்றைய தினம் முதலாக இங்க வந்து ஆச்சாரியால தரிசிக்கும் பாக்கியத்தை எனக்கு அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இங்க வந்த இடத்துல அவருடைய பரம சைத்தன்யத்தையும் அவர் இங்க ஆவிர்பவிச்சிருக்காருங்கிறதையும் சூட்சமா தெரிஞ்சுட்டேன். அதனால இந்த இடம் ஒரு புனிதமான இடம். இங்க வந்து வேற விஷயங்கள் பேசாமல் ஆச்சாரியால நீங்க நினைச்சுட்டு உட்கார்ந்துருக்க போறோம். உங்க மனசுல இருக்கிறத அவருக்கு தெரியும். பரம கிருபையை பண்ணுவாருங்கிறத தெரிவிச்சுட்டு இன்னொரு தடவை மீண்டும் மீண்டும் இந்த குழந்தைகள் அந்த குடும்பம் சேவமா இருக்கணும்னு நான் பிரார்த்திச்சு ஆச்சாரியார்கிட்ட மன்றாடி கேட்டுன்னுட்டு நான் நாளை பேசிவிட்டேன். என்னை க்ஷமிக்கணும்னு கேட்டு முடிச்சுக்கிறேன்.